நம்ம ஃபஸ்ட்டு பண்ண போகிறது பானிபூரி ரசம். இதுக்கு கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்துக்கோங்க, புதினா கொஞ்சம் எடுத்துக்கோங்க, இஞ்சி துண்டு சின்ன பீஸாக எடுத்துக்கோங்க, புளி கொஞ்சோண்டு, ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு ஃபஸ்ட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ நான் அரைச்சி எடுத்ததை வடிகட்டி எடுத்துக்கிறேன். இப்போ லேசாக உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ பானிபூரிக்கு உருளைக்கிழங்கு மசிச்சு வச்சுருக்கேன். இதில் வெங்காயம் போட்டுக்கோங்க, உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க, மிளகாத்தூள் போட்டுக்கோங்க, அடுத்து இந்த பானிபூரியில் உருளைக்கிழங்கு வச்சுக்கோங்க, வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கோங்க, இந்த நம்ம ரெடி பண்ண ரசத்தை இதில் ஊற்றிக்கோங்க. இப்போ பானிபூரி ரெடி, அவ்வளோதான். இப்போ பாருங்கள், பானிபூரி ரெடி ஆகிடுச்சு.